Welcome to Joyful Channel. மோட்டிவேஷனல் ஸ்டோரி. வாழ்க்கை ஒரு பள்ளி. ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கு பிறந்தவன் சுரேஷ். சிறுவயதிலிருந்தே அவன் பள்ளிக்கு செல்வதை விட அப்பாவுடன் வயலில் வேலை செய்வதில்தான் அதிக நேரம் செலவழித்தான். காரணம், குடும்பத்தின் வறுமை. படிப்பால் பசிக்கான சோறு வருமா என்ற கேள்வியை அடிக்கடி கேட்டிருந்தான். ஆனால் அவன் அம்மா ருக்மிணி எப்போதுமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தாள்: பையா, வாழ்க்கை ஒரு பள்ளி மாதிரி. ஒவ்வொரு நாளும் படிக்கிற புத்தகம் மாறிடும். பள்ளியில் ஆசிரியர் சொல்லும் பாடம் போல வாழ்க்கையோடு வரும் சோதனைகளும் நம்மைக்கு படங்களை கற்றுக் கொடுக்கிறது. நீ படிக்காம விட்டாலும் பரவாயில்லை, ஆனா வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற பாடங்களை தவறாமல் கத்துக்கோ. இந்த வார்த்தைகள் சுரேஷின் மனதில் ஆழமாய் பதிந்து போனது. 10ஆம் வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த போது சுரேஷ் முதன்முறையாக பெரிய தோல்வியை சந்தித்தான். பாடசாலையில் எல்லோரும் தேர்ச்சி பெற்ற போது அவன் மட்டும் தோல்வி அடைந்தான். நண்பர்கள் எல்லோரும் அவன் படிக்கவே மாட்டான், நிச்சயம் அவன் தோல்விதான் அடைவான் என்று சிரித்தார்கள். அவன் மனம் உடைந்துவிட்டது. நான் எதற்காக பிறந்தேன் என்று தலையணையில் முகம் புதைத்துக் கொண்டு அழுதான். அப்போதே அம்மா மீண்டும் சொன்னாள்: பையா, வாழ்க்கை ஒரு பள்ளி. பள்ளியில் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தால் அதை மீண்டும் படிக்கிற மாதிரி வாழ்க்கையிலும் தோல்வி வந்தால் அதை மீண்டும் முயற்சிக்கணும். தோல்வி ஒரு பாடம். அம்மாவின் அந்த வார்த்தைகள் அவனுக்கு வலிமை கொடுத்தது. அடுத்த ஆண்டு அவன் அதே வகுப்பை மீண்டும் எழுதித் தேர்ச்சி பெற்றான். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய பாடமாகியது. தோல்வி வெற்றிக்கு வழிகாட்டும் ஆசான். பள்ளி முடிந்ததும் கல்லூரிக்கு செல்லும் சூழ்நிலை இல்லை. வீட்டில் வசதிகள் குறைவு. வயலில் வேலை செய்ய வேண்டிய நிலை. அந்த காலத்தில் சுரேஷ் உழைத்தால்தான் சாப்பாடு கிடைக்கும் என்பதை வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு காலை 5 மணிக்கு எழுந்து பசும்புல் வெட்டி மாடுகளுக்கு கொடுத்து பிறகு வயலில் அப்பாவுடன் உழைத்தான். மழை பெய்யாத ஆண்டில் வயலில் விளைச்சல் இல்லை. அப்பா தலையை பிடித்து அழுததை அவன் பார்த்தான். அப்போதே அவனுக்கு இன்னொரு பாடம் கிடைத்தது. உழைப்பு இருந்தால் மட்டும் போதாது, பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும். ஒரு நாள் கிராமத்தில் பெரும் வெள்ளம். பல வீடுகள் இடிந்து விழுந்தன. அப்போதே சுரேஷ் மற்ற இளைஞர்களுடன் சேர்ந்து உதவி செய்ய ஓடினான். தன்னிடம் எதுவும் இல்லாத போதிலும் பிறருக்கு உதவிய அந்த அனுபவம் அவனது மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அம்மா மீண்டும் சொன்னாள்: பையா, வாழ்க்கை பள்ளி என்றால் அதில் மிகப்பெரிய பாடம் மனிதநேயம்தான். படிப்பு வேலை எல்லாம் பிறகு. முதலில் நல்ல மனுஷன் ஆகணும். அந்த நாள் முதல் சுரேஷ் இங்கே போனாலும் பிறருக்கு உதவ முயன்றான். வயலில் உழைப்பதால் மட்டும் வாழ்க்கை முன்னேறாது என்பதை உணர்ந்தான். அவன் நகரத்திற்கு சென்று வேலை தேடினான். ஆரம்பத்தில் கட்டுமான தளத்தில் கூலி வேலை, பிறகு ஒரு சிறிய கடையில் உதவியாளர் வேலை, அடுத்து டிரைவர் வேலையை கற்றுக்கொண்டு டிரைவராக வேலை பார்த்தான். ஒவ்வொரு வேலையையும் அவன் தனி ஆளாக கற்றுக்கொண்டான். தோல்வி வந்தாலும் வாழ்க்கை ஒரு பள்ளிதான், இந்த வேலை எனக்கு புதிய பாடம் கற்பிக்குது என்று நினைத்து தொடர்ந்து முயன்றான். ஒரு நாள் டிரைவராக வேலை பார்க்கும்போது ஒரு பெரிய தொழிலதிபர் சுரேஷின் நேர்மையைக் கண்டு கவரப்பட்டார். நீங்க எங்களுக்கு நிறுவனத்தில் வேலை பார்ப்பீங்களா என்று கேட்டார். அதுவே சுரேஷின் வாழ்க்கையில் திருப்புமுனை அமைந்தது. நிறுவனத்தில் சிறிய ஊழியராக வேலை தொடங்கிய அவன் பொறுப்புடன் உழைத்தான். எதையும் சோம்பல் இல்லாமல் நேரத்திற்கு செய்யும் பழக்கத்தை மேலாளர்கள் கவனித்தார்கள். சில வருடங்களில் அவனை மேலாளர் பதவிக்கு உயர்த்தினர். அவன் கற்ற பாடம் பொறுப்புடன் வேலை செய்தால் நிச்சயம் உயர்வை தரும் என்று. நிறுவனத்தில் நல்ல சம்பளம் வந்தாலும் அவன் குடும்பத்தை மறக்கவில்லை. பெற்றோர்களின் கடன்களை அடைத்தான். தங்கை படிக்க உதவினான். தன்னுடைய வசதிகளை குறைத்து பிறருக்காக வாழ்ந்தான். வாழ்க்கை இங்கு அவனுக்கு இன்னொரு பாடம் கற்றுக் கொடுத்தது. உன்னுடைய ஆசையை விட குடும்பத்தின் நலனுக்காக தியாகம் செய்யும் மனசு இருந்தால்தான் வாழ்வு முழுமையாகும். ஒரு நாள் சுரேஷ் சிந்தித்தான்: நான் ஏன் இன்னொருவரின் நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், என் சொந்த நிறுவனத்தை தொடங்க முடியாதா என்று. அவன் ஒரு போக்குவரத்து நிறுவனம் ஆரம்பிக்க முடிவு செய்தான். ஆரம்பத்தில் சிறிய லாரி ஒன்றை வாடகைக்கு எடுத்து பின்னர் தன் சேமிப்பால் சொந்தமாக வாங்கினான். மெதுவாக பல வாகனங்களை சேர்த்து அவன் நிறுவனம் வளர்ந்தது. அவன் கற்றுக்கொண்ட பாடம் வாழ்க்கை பள்ளியில் கனவுகளும் பாடமாகும். கனவு காண்பவன்தான் வெற்றி காண்பான். அவனுடைய நிறுவனம் வளர்ந்தாலும் அவன் எளிமையை மறக்கவில்லை. கிராமத்துக்குச் சென்றபோது பழைய நண்பர்களை சந்தித்தான். அவர்களுடன் சேர்ந்து விளையாடினான். பழைய பசுமையை நினைத்தான். அம்மா பெருமையுடன் சொன்னாள்:
பையா, நீ எவ்வளவு உயர்ந்தாலும் வாழ்க்கை பள்ளி இன்னும் உன்னை கற்பிக்கிறது. அந்த பாடம் என்னவென்றால், எளிமையாய் இரு, அப்போதுதான் மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என்று. வாழ்க்கை எப்போதுமே இனிமையில்லை. ஒரு வருடம் அவனுடைய வியாபாரம் பெரும் இழப்பை சந்தித்தது. வங்கிக் கடன், வாடிக்கையாளர்களின் தாமதமான கட்டணம் அனைத்தும் சேர்ந்து அவனை பெரும் சோதனைக்கு ஆளாக்கியது. சிலர் இவனாலே முடியாது என்று பேசினார்கள். ஆனால் சுரேஷ் மனம் தளரவில்லை. இது வாழ்க்கை பள்ளியின் தேர்வு மாதிரி. இந்த தேர்வை நான் கடக்கணும் என்று எண்ணினான். இரவு பகலாக உழைத்து வியாபாரத்தை மீண்டும் முன்னேற்றினான். அந்த அனுபவம் அவனை இன்னும் வலிமையானவனாக மாற்றியது. சுரேஷ் வாழ்க்கையில் உயர்ந்தபோது அவன் எப்போதும் நன்றி சொல்ல மறக்கவில்லை. அப்பா, அம்மா, நண்பர்கள், அவனை முன்னேற்றிய தொழிலதிபர் எல்லோருக்கும் நன்றியுடன் இருந்தான். அவன் கற்றுக்கொண்ட கடைசி பாடம் வாழ்க்கை ஒரு பள்ளி என்றால் அதன் இறுதிப் பாடம் நன்றியுணர்வே. சுரேஷ் தனது வாழ்க்கையைப் பற்றி ஒருமுறை கிராமத்து இளைஞர்களிடம் பேசும்போது அவன் சொன்ன வார்த்தைகள்: என் அன்பு தம்பிகளே, வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு பள்ளிதான். பள்ளியில் ஆசிரியர் சொல்லும் பாடத்தை தவிர்க்க முடியாத மாதிரி வாழ்க்கையிலும் வரும் சோதனைகளை தவிர்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை நம்மை வெற்றியாளனாக்கும். தோல்வி ஒரு பாடம், உழைப்பு ஒரு பாடம், முயற்சி ஒரு பாடம், மனிதநேயம் ஒரு பாடம், எளிமை ஒரு பாடம், நன்றியுணர்வு வாழ்க்கை பள்ளியின் இறுதி தேர்ச்சி. அவன் பேச்சைக் கேட்ட இளைஞர்கள் கண்களில் ஒளி தெரிந்தது. அனைவரும் மனதில் ஒரு வாக்குறுதி எடுத்தனர்: வாழ்க்கையை பள்ளியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றுக்கத் தொடங்குவோம்.